வணக்கம், என் பெயர் டாக்டர் புருதவன். இன்று இந்த வீடியோவில் நாம் பேக்கிங் சோடா எப்படி ஒரு சிறுநீரக நோயாளிக்கு உதவுகிறது என்று அறியலாம். பேக்கிங் சோடா ஒரு சிறுநீரக நோயாளிக்கு எப்படி உதவுகின்றது என்று நீங்கள் இப்போது நினைக்கின்றீர்களா? இன்று நாங்கள் பேக்கிங் சோடா ஒரு சிறுநீரக நோயாளிக்கு எப்படி உதவுகின்றது என்று விளக்கம் செய்ய முயற்சிக்கிறோம். எனவே சிறுநீரகம் எப்படி செயல்படுகின்றது என்பதை புரிந்து கொள்ள தொடங்கலாம். சிறுநீரகங்கள் நம் உடலில் இருந்து தண்ணீரையும் சிறுநீரையும் பிரித்தெடுக்கின்றன என்பதை நாம் அனைவரும் அறிவோம். And it removes all the harmful substances from our body. ஆனால் நமது சிறுநீர் அமிலத்தன்மை கொண்டு வருகிறது என்பது நமக்கு தெரியாது. சிறுநீரகங்கள் அமிலத்தை சிறுநீர் மூலம் வெளியேற்றுகின்றனவே, அதனால் எங்கள் சிறுநீர் அமிலத்தன்மை கொண்டது. உங்கள் சிறுநீரகங்கள் சேதமடைந்த பின் உங்கள் சிறுநீரில் இருந்து வெளியேறும் அமிலம் வெளியேறாது. ஆனால் இரத்தத்தில் உள்ள அமிலம் சேர்ந்து கொண்டு போகும். இரத்தத்தில் அமிலம் அதிகமாக இருந்தால் சிறுநீரகங்கள் பாதிக்கப்படும். That's why in the early stages of kidney failure, when the patient realizes that their kidneys are getting damaged, the level of creatinine slowly increases from 1 to 4. ஆனால் கிரியேட்டினின் அளவு 4ஐ மீறியவுடன் கிரியேட்டினின் அதிகரிப்பின் வேகம் அதிகரிக்கத் தொடங்குகிறது. அதற்கு காரணம் வடிவமைப்பு அமிலத்தன்மை. அதாவது உடலில் சேரும் அமிலம் சிறுநீரகங்களை சேதப்படுத்துகின்றது என்பதாகும். முதலில் பிபி, பிறகு சர்க்கரை. முதல் பிபி மற்றும் சர்க்கரை காரணமாக இருக்கலாம், ஆனால் சிறுநீரகமாக இருக்கலாம். எந்த காரணமும் இருந்தால் அது முக்கிய காரணமாகும். இப்போது இந்த காரணம் தான் உடலில் மற்றொரு காரணம் என்பது மெட்டபாலிக் அமிலத்தன்மை என்று அழைக்கப்படுகிறது. இப்போது நம் அறுவைகளில் அமிலம் குவிகிறது என்பது நமக்கு தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. நாங்கள் சிறுநீரகங்கள் வேலை செய்யவில்லை என்று அறிந்து கொள்கிறோம். Therefore, it can't be eliminated quickly from the kidneys. நமக்கு மட்டும் ஒரு விருப்பம் உள்ளது. உடலில் இருக்கும் இந்த அமிலத்தை நறுக்கி நிறுத்துங்கள். அதேபோல் உங்கள் உடலில் பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் பொதுவாக என்னை எடுத்துக்கொள்கிறீர்கள். நீங்கள் ஈனோ எடுத்துக்கொள்ளுங்கள். ஈனோவை திருப்பி பாருங்கள். ஈனோ பின்னால் சோடியம் பைகார்போனேட் என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது பேக்கிங் சோடா இருக்கின்றது. அதில் சிறிது சிட்ரிக் அமிலம் சேர்க்கப்படுகின்றது. நீங்கள் அதை தண்ணீரில் கட்டி மிக்சர்கள் கூழ்கள் உருவாகின. ஆனால் சிறுநீரக நோயாளிகளுக்கு ஏதேனும் சிட்ரிக் அமிலம் கொடுக்கக்கூடாது, ஏனெனில் அமிலம் ஏற்கனவே உடலில் குறைந்து வருகிறது. அதில் நாம் என்ன செய்வது? நாம் கொடுக்கும் ஒன்று மட்டும் பேக்கிங் சோடா, சோடியம் பைகார்பேட் ஆகும். ஆனாலும் இந்த பேக்கிங் சோடா உடலுக்குள் செல்லும் போது அது இரத்தத்தில் உள்ள அமிலத்தை நடுநிலையாக்குகின்றது. இதனால் சிறுநீரகத்தில் ஏற்படும் பாதிப்பு குறைகின்றது. உடலில் வளர்சிதை மாற்ற அமிலத்தன்மை தொடங்க முடியாது. சோடியம் பைகார்போனேட் மிக பாதுகாப்பானது என தெரிகிறது. இது ரொட்டி, ஸ்டோக்லா மற்றும் உணவுகளுக்கு பயன்படுகிறது. அதனால் இது பாதுகாப்பான மருந்துகளில் ஒன்று என்று எண்ணலாம். இப்போது அது எங்களுக்கு பிரச்சனை செய்யவில்லை, ஆனால் இது எங்கும் தீர்க்க முடியாத நிலைக்கு வருகிறது. இதனால் சிறுநீரக நோயாளிகள் பேக்கிங் சோடா மருந்துகளை எளிதாக எடுக்கின்றனர். சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. நீங்கள் உங்களிடம் உள்ள மருந்துகளை வெளியிடலாம். இலைகளுக்கு பின்னால் அவர்களின் பெயர் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். அவர்களின் மருந்துகளில் பெயர் எழுதப்பட்டுள்ளது. அதில் சோடியம் பைகார்போனேட் கிடைக்கும். அதுவும் நீங்கள் மருந்தின் பிரியாணியில் எளிதாக காணலாம். மூலம் உடலில் மாற்றம் அமைக்கப்படும் மற்றும் அதை தடுக்க நோக்கம் இருக்கின்றது. இப்போது நடக்கும் மெட்டபாலிக் அசிடோசிஸ் என்பது உடலில் நடக்கிறதா என்று பரிசோதிக்க ஒரு சோதனை உள்ளதா? ஏனெனில் இது மருந்தின் அமைப்பில் உதவும். இது எங்களுக்கு எப்படி எங்கள் அதிகரிக்கும் என்று புரிந்து கொள்ள உதவும். அதுவும் ஒரு சோதனை உள்ளது. KFT செய்யும் போது பெரிய ஆய்வகங்கள் மற்றும் மருத்துவமனைகள் போன்ற நிறுவனங்கள் அவர்கள் KFT அறிக்கையில் சோடியம் பைகார்போனேட்டின் ஒரு பகுதியை சேர்க்கின்றனர். ஆனால் இது ஒரு ஆய்வக கூடுதல் மட்டுமே காணப்படுகிறது. 99 ஆய்வகங்கள் அதை KFT-யில் சேர்க்கவில்லை. எனவே நாம் அதை தனிப்பட்டு செய்ய வேண்டும். எப்போதும் நீங்கள் KFT சோதனை செய்யும் போது சிறப்பு கோரிக்கையுடன் சீரம் பைகார்பனேட் சோதனை செய்யவும். உங்கள் அளவுகள் 21 முதல் 28 வரை இருந்தால் உடலில் அமிலம் சேமிக்கப்படவில்லை என்று அர்த்தம். உங்கள் அளவுகள் 21க்கு கீழே இருந்தால் நீங்கள் மருந்து எடுத்துக்கொள்ளவில்லை அல்லது சிறிய அளவு மருந்து எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். இதன் காரணமாக உடலில் வளர்சிதை மாற்ற அமிலத்தன்மை நடக்கிறது. மேலும் உங்கள் கிரியேட்டினின் வேகம் அதிகரிக்கின்றது. Some patients wonder why they should take medicine if their serum bicarbonate levels are okay. உங்கள் சீரம் பைகார்பனேட் சாதாரணமாக இருந்தால் உங்கள் சோடியம் பைகார்பனேட் மாத்திரைகளை சிறிய அளவில் தொடர்ந்து உடனே எடுக்க வேண்டும், ஏனெனில் இதில் எந்த பக்க விளைவும் இல்லை. உங்களுக்கு இல்லை, பிரச்சினைகள் எதுவும் இல்லை. தெரிந்து கொள்ளாது அல்லது தெரியாது நீங்கள் ஒரு பிழை செய்தால் உடலில் மாற்றம் அமிலத்தன்மை தொடங்கும், ஏனென்றால் அதற்கு எந்த அறிகுறியும் இல்லை. உடலில் மாற்றம் அமிலத்தன்மை நடக்கின்றதால் எந்த அறிகுறியும் ஏற்படாது. இதனால் முன்னாடி ஒவ்வொரு சிறுநீரக நோயாளியும் தங்கள் மருந்தில் சோடியம் பைகார்பேட் மாத்திரைகளை சேர்க்க வேண்டும். அமிலத்தன்மையை சரியாக கட்டுப்படுத்த முன்னெச்சரிக்கை அடிப்படையில் இப்போது சில விஷயங்கள் இப்படி. இது நாம் சாப்பிடுவதில் பிழை செய்தால் அல்லது நாம் நலம் போகிறோம் என்று நினைத்தால் உடலில் எந்த அறிகுறியும் இல்லையே, நாம் அதை சாப்பிடுகிறோம். அது என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது? ஒரே ஒரு துண்டுதான். அதனால் அமிலத்தன்மை மிகவும் வேகமாக அதிகரிக்கும்.
உடலில் இல்லாதால் அது வருகிறது. எனவே எங்கள் நடைமுறையில் நாம் காணும் எளிதான விஷயத்தை நான் சொல்கிறேன். நாங்கள் மிகவும் பொதுவான வழக்குகளை பற்றி பேசுகிறோம். அவற்றில் மாம்பழம் முதலில் வருகிறது. The season has passed, but if you notice, in our practice, mango is the most common fruit that can cause an increase in creatinine levels for a patient who eats it during the entire season. When we test the serum bicarbonate, we quickly find out if there is a problem with a fruit the level was normal before, but suddenly drop. We often see this big drop. Bigs of mangoes and oranges are the main culprits. In this video, Dr. Puradhavan explains that kidney failure patients should avoid sour fruits such as grapes, quinoa, malta, mangoes, oranges and all other sour fruits as they can cause a lot of damage to the kidneys. In addition, we also observe that the patient is experiencing constipation and metabolic acidosis. எனவே நீங்கள் சிறுநீரக செயலிழப்பு நோயாளியாக இருந்தால் உங்கள் வயிறு தினமும் சுத்தமாக இருக்க உதவுங்கள். அப்படியே உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படாது. மூன்றாவது விஷயத்தை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அது மிகவும் முக்கியமானது. இந்தியாவில் தேய் பழக்கம் மிகவும் பிரபலமானது. காலையில் தேநீர் குடிக்க வேண்டும், பின்னர் மாலையில், பின்னர் இரவில் குடிக்க வேண்டும். நோயாளிகள் தேநீர் ஒரு கெட்ட பழக்கம் நான் பழக்கம் சொல்ல மாட்டேன். I will say it's a bad habit, and we see that it can also cause metabolic acidosis. That's why we observe these three things, which are not found in any book. We observe them when we examine the patient practically, ask them questions repeatedly, and that's how we get to see everything. So, tea, coffee, chocolates, and all sour fruits like kiwi and mango are completely off limits also. Remember to keep your stomach clean on a daily basis. இவ்வாறு 3 நிபந்தனைகளை பொருத்தி பார்த்தால் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளின் அமிலத்தன்மை பிரச்சினை குறைவாக அல்லது அது கண்டுபிடிக்கப்படவில்லை, அது மேம்படுத்த முடியும். ஏனென்றால் நீங்கள் ஒரு புதிய நிலையை கண்டுபிடித்தால் கெட்டனின் அளவு சுமார் 8 ஆக இருந்தது. வளர்சிதை மாற்ற அமிலத்தன்மை காரணமாக சீரம் பைகார்பனேட்டின் மதிப்பு 10க்கும் குறைவாக இருந்தது. இதன்போது இது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நான் தெரிந்து கொள்ளும் பைகார்பனேட் மிக குறைவாக உள்ளது மற்றும் உங்கள் டயாலிசிஸ் அளவு நடக்கிறது. மருந்துடன் அதை முடிக்க வேண்டும் என்றால் அதை 1 மாதம் ஆகும். ஒரு மாதத்தில் சிறுநீரகத்திற்கு ஏற்படும் சேதம் நோயாளியின் நிலையை மோசமாக்கும். இது போன்ற நோயாளிகளுக்கு மருந்து கொடுக்க மாத்திரம் தேவைப்படுகிறது. கொஞ்சம் விசித்திரமான முறையில் நமது முறையை எடுக்க வேண்டும். நீங்கள் அதை சொல்லலாம். When the patient doesn't agree with us and we tell them that to complete the serum bicarbonate levels, they need to undergo dialysis. Sometimes the patient responds by saying that they came to us to avoid dialysis and we are telling them to get it done, which creates a problem. அதனால் நீங்கள் இந்த சிகிச்சையையும் எடுத்துக்கொள்ளலாம். ஹோமியோபதி, ஆயுர்வேத மற்றும் அலோபதி ஒன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் சீரம் பைகார்பனேட்டின் மதிப்புகள் கீழே செல்லும் போது அதை செயல்படுத்த வேண்டும். பொதுவாக இருக்கும் வரம்பை விட குறைவாக இருக்கும் என்றால் அது செயல்படக்கூடியது. You can also consult your doctor to understand what needs to be done and what should be avoided. Because when you have a disease, the more you understand it, the better you can fight it and protect yourself. So it is very important to keep track of the disease. உடலில் அல்லது குடும்பத்தில் உள்ள நோயை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஏனென்றால் நீங்கள் அதன் எதிர்பார்த்து முன்னேற முடியும். உங்கள் குடும்பத்தினரும் உங்களுக்கு உதவ முடியும். இது மிகவும் முக்கியமானது. உங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் முழு மருத்துவர் குழுவும் அங்கே உள்ளன. நீங்கள் ஏதாவது கேட்க விரும்பினால் அவர்களுக்கு கேள்விகள் கேட்கலாம். அவர்களுடன் பேசலாம். நீங்களும் வரலாறு சந்திக்கலாம். இப்போது நான் உங்களுடன் முன்னேற விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். அதுவரை நமஸ்தே.